அம்மா பிடிச்சிருக்கா? என்ன பிடிச்சிருக்கு? ரெண்டும் பிடிச்சிருக்கா? கைஸ், நான் உங்க பிரகன். இது நம்ம பிரகன் ரூல்ஸ் சேனல். ஸோ எடுத்த உடனே இன்னைக்கு யார் இருக்கா நம்ம vlogல பாத்தீங்கன்னா அந்த போட்டா அப்படித்தான் மயிலு டெம்பர் ஓட்டல மயிலு அப்ப டெம்பர் ஓட்டலடி கையில பிடிமா அவிய இங்க போ. இவ இருக்காளே அவதான் கீழே போடுறாடா இவ ஒருத்தி. அப்புறம் நான் ஆரம்பிச்சிடும் மறுபடியும். ராஜசேகர் சாகிறதுக்கு முன்னாடி தயால் காத்துல ஏதோ சொன்னா. என்ன சொன்னான் தெரியுமா? என்ன சொன்னான்னா செப்டம்பர் 30 வந்து சரித்ராவுக்கு பர்த்டே. என்னம்மா? சரி ஆமாமா சொல்லிடு. இல்ல ஆமாமா சொல்லல. செப்டம்பர் 30 வந்து நம்ம பாப்பா பர்த்டே வருது. செகண்ட் பர்த்டே எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ அதுக்கு தான் இன்னைக்கு நம்ம என்ன பண்ண வந்திருக்கோம் அப்படின்னா பாப்பாவுக்கு பர்த்டே ஷாப்பிங் பண்ண வந்திருக்கோம். நமக்கு செப்டம்பர் 30 பர்த்டே இருக்கு. அதுக்கப்புறம் தரைகுளத்து திருவிழா இருக்கு. அதுக்கப்புறம் ஆரா இன்னொரு குட்டி பாப்பா அவளோட ஃபர்ஸ்ட் பர்த்டே இருக்கு. இப்படின்னு ஏகப்பட்ட ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு கைஸ். நமக்கு தொடர்ந்து ஃபங்க்ஷன்ஸ் தான். ஸோ இந்த பாசிட்டிவான வைப்ல இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரா ஜாலியான விளாக் தான் பார்க்கலாம். என்னம்மா? அம்மே எல்லாருக்கும் ஹாய் சொல்லிடு. அம்மே அம்மே சாப்பிட்டு இருக்கா. அதனால நம்ம இப்ப அவளை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். டிஸ்டர்ப் பண்ற மாதிரி இருக்கும். ஸ்னேகா இங்க ஒரு மாதிரி போட்டா ஸ்னேகா விடக்கூடாது இன்னைக்கு. ராஜசேகர் சாகும் போது செருப்பு போடணுமாடி? எத்தனை செருப்பு போடணும்? சரித்து அவ கீழே விழுந்து போனை தாடிட்டு இருக்காவ. ஓகே நம்ம போயிட்டு பாப்பாவுக்கு பர்ச்சேஸ் பண்ணிட்டு என்ன பண்றோம் அப்படிங்கறத பார்க்கலாம். ஓகே வாங்க. சரிங்க பாரு. ஸோ கைஸ் அதுக்கப்புறம் நேராக ஷாப்பிங் போயாச்சு. போன உடனே மேடம் தான் பர்ச்சேஸு. அவங்க கையில் எப்படி வச்சு நிற்காங்க பாருங்களேன். இந்த ரெடி ட்ரெஸ் தான் அவளுக்கு பிடிச்சிருக்குன்னு இதை கீழே வைக்கவே இல்லை. அண்ட் ஸ்னேகா வந்து சரித்திரா டைப் ஆப்ஷனை கொடுத்துருவா. உனக்கு என்ன ட்ரெஸ் பிடிச்சிருக்கோ பார்த்துக்கோன்னு சொல்லி. ஸோ 2-3 கையில் கொடுத்து அவளுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை அப்படியே கையில் வச்சுப்பா. ஸோ அப்படி தான் பார்க்க க்யூட்டாக இருந்துச்சு. மேடம் ஒன்று செலக்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவள் பர்த்டேக்கு அவளே செலக்ட் பண்ணுறாளேன்னு சொல்லி ரசிச்சுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் கடையில் பாட்டு போட்டுட்டு இருந்தாங்க. மேடம் அதுக்கு உட்காந்து ஆடிட்டு இருந்தா. க்யூட்டாக இருந்துச்சு எனக்கு. சரி அதெல்லாம் கேப்சர் பண்ணோமேன்னு உட்காந்து நானும் ஒரு அழகிய தகப்பனாக அவள் விளையாடுறத ரசிச்சுக்கிட்டே இருந்தேன். மேடம் தான் க்யூட்டாக. சின்னதுரைக்கு மேடம் வந்தாலே செம்ம என்ஜாய். வைப்பு தான், ஒரே வைப் ஆயிடுவாங்க. ஏன்னா வீட்டுக்குள்ளே மேக்ஸிமம் வீட்டுக்குள்ளே தான் இருப்போம்மா. எப்போமாச்சு தான் நம்ம வெளியே வருவோம். ஸோ இந்த மாதிரி வரும்போது செம்ம என்ஜாய்மெண்ட்டாக இருப்பா. அம்மா 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 சைடு ஊனி தான் நடப்பாங்க. அம்மா அம்மா கண்டுபிடிச்சிட்டேன். கண்டுபிடிச்சிட்டேன். என்ன பூட்டிட்டாங்களா? சரித்து வா. டேய் ஸோ கைஸ் இப்போ வந்து நம்ம பர்ச்சேஸ் முடிச்சிட்டோம் பாப்பாக்கு. சரித்து உங்களுக்கு எத்தனை ட்ரெஸ் எடுத்தோம்? 50 ட்ரெஸ் எடுத்தாங்களாம். ஸோ பாப்பாவுக்கு ட்ரெஸ் எடுத்துகிட்டு இப்போ எங்கே போயிருக்கோம்? ஈட்டிங் எஸ்ஜிஆர் ரெஸ்டாரண்ட் வந்திருக்கோம் சாப்பிட்றதுக்கு. காரை பார்க் பண்ணிவிட்டு ஆமாம் ஆளுக்கு ஒரு தோசை ஒரு மேஞ்சோ சூப்பு. இவளுக்கு வந்து சூப் ரொம்ப பிடிக்குமா? சூப் எவ்வளோ பிடிக்கும்? ரொம்ப பிடிக்கும். 50 பிடிக்குமா? உனக்கு 50 பிடிக்குமா? சரி வாங்க சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போய்ட்டு என்ன ட்ரெஸ் எடுத்துருக்கோன்னு பார்ப்போம். என்ன ட்ரெஸ் சாப்பிட்றீங்க? என்ன சாப்பிட போறீங்க? நான் உனக்கு தெரியும் நான் வெளியே வந்து ஒரு சூப் குடிப்பேன், இல்லைன்னா தோசை சாப்பிடுறேன். மற்றபடி பிரியாணி ஃப்ரைட் ரைஸ் இது ஃபுல்லாக பார்த்துட்டு நம்ம கேட்குறது என்னவா இருக்கும்? ஃபுல்லாக பார்த்துருவோம் மெனு. கேட்குறது என்னவா இருக்கும்? தோசை. எனக்கு ஒரு தோசை, உனக்கு ஒரு ஃப்ரைட் ரைஸ். உட்கார முடியலையா? வேண்டாமா? நீ சூப்பரா நீ தானே இது வேணும்னு. நீ அழகா இருக்கேம்மா. நல்லா இருக்கு சரித்து. சூப்பரா உட்காந்துருக்கேன் பாப்பா.
நல்லா இருக்கு, நிஜமா நல்லா இருக்கு, அழகா இருக்கு பாப்பாக்கு. வேண்டாம்மா உட்காரலையாங்க? ஏய் அவளே உட்கார்ந்து தானே அவ இருக்கா. என்ன என்ன பாக்குற பார்வை பாரு. அவளே உட்கார்ந்து அப்பா வந்து ஒரு கேள்வி கேட்கட்டா சரித்து? ஆ ஆ? இ இ ஸ்னேகா, ராஜசேகர் சார் ஒன்று போதுனே. ஓகே. 2,000 years later. கொடுத்தாலே அம்மா என்னம்மா அம்மா லைட்டா எத்தனை லைட் எரியுது? எங்க அங்க லைட் எரியுது மேல பாரு. சேர்த்து விளையாடினது போதும், ஓடியா நம்ம நாளைக்கு வந்து விளையாடுவோம் வா. அம்மா செருப்பு எடுத்துட்டு போமா. பாய் சொல்லிடு. இல்லை அப்பா பாரு. ஸோ கைஸ், என்ன பிரகன், எப்போவுமே ஒரு வீடியோ முடியும் போது தான் நீ வருவேன், என்னடா இன்றைக்கி சீக்கிரம் வந்துட்ட அப்படின்னு நினைப்பீங்க. ஸோ நிறைய விஷயங்கள் உங்கள்கிட்ட கொஞ்சம் ஷேர் பண்ண வேண்டியிருக்கு. அதனால தான் vlog வந்து ஒரு 6 நிமிஷத்துக்கு தான் இருக்கும். மற்றபடி இப்போ ஃபுல்லாகவே பாப்பாவோட பர்த்டே அதுமா, அவளுக்கு என்ன மாதிரி காஸ்ட்யூம் ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். ஏன்னா நம்ம வந்து இப்போ ஒரு க்ளோத்திங் பிராண்ட் ரன் பண்ணிகிட்டு இருக்கோம், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். க்ளோத்திங் ஸ்டோர், பிராண்ட் இல்லை. ஆனால் நம்ம ஸ்னேகன்னு பிராண்ட் கொண்டு வரலாம் தான் இருக்கேன். நம்ம காட்டன் குர்த்திஸ் எல்லாத்துக்குமே நம்மளோட ஓன் டேக், ஸ்னேகன் ட்ரீமி பிக்ஸ் அப்படின்னு டேக் வச்சு பண்ணலான் இருக்கேன். ஸோ கூடி சீக்கிரம் இனிமேல் நம்மகிட்ட கஸ்டமர் வாங்குற எல்லாருக்குமே ஸ்னேகன் ட்ரீமி பிக்ஸ்னு டேக் வந்துடும். அந்த காஸ்டியூம்ஸுக்கு, மாம் டாட்டர் காம்போஸ்க்கும் குர்த்திஸ் எல்லாத்துக்குமே ஸ்னேகன்னு கூடி சீக்கிரத்தில் டேக் வந்துடும். ஸோ அதுவுமே ஒரு பிராண்டு தானே, ஏன்னா ஸ்னேகன் பிராண்டாக மாறப்போகுது சீக்கிரமாக. ஸோ ஏற்கனவே அது ஒரு நல்ல பிராண்ட், ஸ்டார்ட் அப் பிராண்ட், உங்களால் நல்லபடியாக போயிட்டுருக்கு. ஸோ ஆக்சுவலாக இப்படி நம்ம வச்சுருக்கும்போது பாப்பா பர்த்டேக்கு நம்ம போய் அதாவது வெளியே ஷாப் பண்ணணுமா, வெளி கடைகளில் எடுக்கணுமா அப்படின்னு யோசித்தேன். ஏன்னா எப்படினாலும் கிராண்டாக எதுனாலும் நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம், நம்மகிட்ட மேனுஃபேக்சர் இருக்காங்க, நம்ம எப்படினாலும் பண்ணிக்கலாம் அப்படின்னு எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. அதான் ஷாப்பிங் போகும்போதே ஸ்னேகிட்ட சொல்லியிருந்தேன், ஸ்னேகா நம்ம வந்து நார்மல் யூஸுக்கு பாரு, அண்ட் தரைக்குளம் திருவிழா 2-3 திருவிழாஸ் வருதுல, அந்த மாதிரி போடுறதுக்கு மட்டும் பாரு, ஃபங்க்ஷன்ஸ்க்கு பாரு. பர்த்டேக்கு வந்து நம்ம ஏற்கனவே பிராண்ட்ஸ் வச்சுருக்கோம், மாம் டாட்டர் பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் தீபாவளி கலெக்ஷன்ஸுக்கு 2 மாம் டாட்டர் காம்போ பனாரஸ் சில்கில் செம்மையான காம்போ ரெடி பண்ணியிருக்கோம். அது இன்னும் நான் அப்டேட் பண்ணல. நாங்கள் இந்த இது டிசைன் பண்ணி கிட்டத்தட்ட 2 மாதத்துக்கு மேலே ஆச்சு, 2 மாதம் ஆச்சு. 2 கலர்ஸ், பர்பிள் அண்ட் ரெட். ஆமாம், 2 பனாரஸ் சில்கில் மாம் டாட்டர் காம்போ ட்ரெடிஷ்னலாக சூப்பராக இருக்கும். அந்த இது அப்படியே தகன்னு மின்னுனாங்க சரித்திரம் ஸ்னேகாவும் போட்டிருக்கும்போது. ஸோ அப்படி காம்போ பண்ணுறோம்ல ஸ்னேகா. ஸோ பாப்பா பர்த்டேக்கும் டிஃப்ரெண்ட்டாக ஏதாச்சும் பாப்பாவுக்கு பண்ணுவோம். அது பிடிச்சிருந்தாலும் நம்ம கஸ்டமர்ஸுக்கு, நம்ம ஃபேமிலிக்கு, அவங்க பொண்ணுங்களுக்கோ இல்லை அவங்களுக்கு பண்ணணுன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல, அப்படி நம்ம பாப்பாவுக்கு ஏதாச்சும் டிசைன் பண்ணுவோமா அப்படின்னு கேட்டேன். ஸோ அவளும் யோசிச்சுட்டு, ஆமாம் பிறகு நல்லா தான் இருக்குது, அப்போ நம்ம மேனுஃபேக்சர்கிட்ட பார்ப்போம், பாப்பா ட்ரெஸ் என்ன மாதிரி பண்ணலாம் அப்படிங்கிறனால அப்படி சொல்லிட்டா. ஸோ அதனால தான் இன்றைக்கி ஷாப்பிங்கில் பாப்பாவுக்கு என்ன ட்ரெஸ் எடுத்துருக்கோன்னு காட்டியிருக்க மாட்டோம். வீட்டுக்கு தேவையான ட்ரெஸ்ஸஸும் திருவிழாஸுக்கு போடுற மாதிரி நார்மல் ட்ரெஸ்ஸஸ் மட்டும் எடுத்தோம். பர்த்டேக்கு பாப்பா போட போகிற ட்ரெஸ் வந்து எடுக்கல. அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நான் சொல்லியிருந்தேன்ல 2 பனாரஸ் சில்க்ஸ் பண்ணுறோன்னு. ஸோ அதுவுமே பயங்கர கிராண்டாக இருக்கும். எனக்கு என்ன ஆசைன்னா, அதில் ஒரு கலர், ரெட் கலர் வந்து செம்ம ட்ரெடிஷ்னலாக சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. பாப்பா வீடியோலாம் எடுத்திருந்தேன். அப்போ அதை போடலாம் ஸ்னேகா, அதை போட்டுப்போம் அப்படின்னேன். அவள் என்ன சொல்லிட்டா, அது பயங்கர கிராண்டாக இருக்கும் பிரகன், எல்லாருமே ஆர்டர் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க பாப்பா பர்த்டேக்கு போட்டால், அதையுமே நம்ம போடுவோம். அண்ட் இன்னொன்றும் லான்ச் பண்ணுவோம், பாப்பாக்குன்னு தனியாக ஸ்பெசிஃபிக்காக ஒன்று பண்ணுவோம் அப்படின்னு சொன்னான். சரி, எனக்கும் அது பிடிச்சிருந்துச்சி. ஓகே, ஸ்பெசிஃபிக்காக ஒன்று கேட்கா அப்படின்னு சொல்லிட்டு நான் என் மேனுஃபேக்சர்கிட்ட கேட்டேன். நம்ம வந்து பாப்பா பர்த்டேக்கு ஸ்பெஷலாக பாப்பாவுக்கு பண்ணலாமா, நம்ம வச்சுருக்கோம்ல அப்படின்னு சொன்னேன். ஸோ அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எனக்கு ஒரு 2 டேஸ் டைம் கொடுங்க, நான் என்ன மாதிரி பண்ணலாம், டிஃப்ரெண்ட்டாக கிராண்டாக பாப்பாவுக்கு என்ன மாதிரி பண்ணலான்னு நான் ரிசர்ச் பண்ணி ஒரு டிசைன் சொல்கிறேன், நம்ம அதை பண்ணுவோம், பாப்பாவுக்கும் பண்ணுவோம். அண்ட் அது பிடிச்சி நம்ம கஸ்டமர்ஸ் கேட்டாங்கன்னா அவங்களுக்கும் நம்ம பண்ணி கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால தான் இன்றைக்கி வந்து ஷாப்பிங் ரொம்ப சீக்கிரம் முடிஞ்சிட்டு. ஆனால் நாங்கள் பர்த்டேக்கு எடுக்கணும் தான் போனது. கடையில் போனதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து தோணுச்சு, நம்மளே வச்சுருக்கோம்ல, நம்ம ஏன் எடுக்கணுன்னு தான். சரி நீ அப்போ அவங்ககிட்ட சொல்லிருன்ட்டு கொஞ்ச நேரத்துலேயே நாங்கள் ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு நேராக சாப்பிட போனோம். போய் சாப்பிட்டு அதுக்கப்புறம் கிளிப்பு பார்த்துருப்பீங்க, நம்ம வந்து தரைக்குளம் போயிருந்தோம். தரைக்குளத்துக்கு கோயிலுக்கு போய் கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்தோம் ஒரு பீஸ்ஃபுல்லாக. நாமே அம்பலவூர்ப்பம்னு ஒரு கோயில் இருக்கும், நம்ம கோயிலுக்குள்ளேயே ஒரு மாதா இருப்பாங்க. ஸோ அவங்ககிட்ட கொஞ்சம் நேரம் போய் ப்ரேயர் பண்ணிவிட்டு
நைட் அப்படியே ரவுண்ட் அடிக்கணும் அப்படின்னு 2 பேர் சொன்னாங்க. சரித்துக்கும் தூக்கம் வரலையா, சரி வாங்க ஒரு ரவுண்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு தரவகுளம் வரைக்கும் ரவுண்டு போயிட்டு கோயிலெலாம் எப்படி இருக்குது, ஏன்னா கொடியேற்றத்துக்கு போக முடியல பார்த்தீங்களா நம்மளால். திருவிழாவுக்கு போகிறோம், நம்ம அத்தை வீடு அங்கே இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ சித்தி சித்தப்பா அத்தை எல்லாருமே வாரேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ திருவிழாவுக்கு நம்ம போவோம், கோயில் எப்படி இருக்குது என்ன கிராண்டாக இருக்குதுன்னு பார்க்க போகலான்னு சொல்லிட்டு போனோம். போய் பார்த்துட்டு வந்துட்டோம். ஸோ வீட்டுக்கு வந்தோடனே சரி இதை அப்டேட் பண்ணிடும் அப்படின்னு தான் சரித்ரா பர்த்டேக்கு நம்மளோட ஓன் மேனுஃபேக்சரில் தான் நம்ம ட்ரெஸ் பண்ண போகிறோம். அது எப்படி இருக்குது அப்படிங்கிறத, அது என்ன ட்ரெஸ் பண்ணி வருதுங்கிறத நான் ரிவீல் பண்ணுறேன். சப்போஸ் பண்ணலைன்னா பண்ணலை அப்படின்னு சொல்லிடுறேன். அண்ட் கூடிய சீக்கிரம் இந்த தீபாவளிக்கு நம்ம பண்ணியிருக்கிற கலெக்ஷனும் உங்களுக்கு நான் ரிவீல் பண்ணுறேன் கைஸ். இன்னொரு முக்கியமான விஷயம், இதை வந்து நான் அடுத்தடுத்த வீடியோ முன்னாடியே சொல்லிடுறேன். வர்ற செப்டம்பர் 27 வந்து நம்ம ஏரல் மக்களுக்கு ஒரு சூப்பரான நியூஸ் தான். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட தீபக் ஏஜென்சி ஆறுமுகநேரியில் பயங்கர சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நம்ம சித்தப்பா தான் மேனேஜிங் டைரக்டர், எம்டி, அவரோட ஓன் கடை தான். ஸோ அது என் கடைனே சொல்லுவேன், ஏன் சித்தப்பா எங்கள் கடை அது. ஸோ அந்த கடையோட அடுத்த பிரான்ச் வந்து ஏரலில் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஏரல் மெயின்லேயே ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ ஏரல் மக்கள் இருந்தீங்கன்னா செப்டம்பர் 27 மறக்காமல் ஓப்பனிங் செரமனியில் வந்து கலந்துக்கங்க. நான், ஸ்னேகா, சரித்திரா எல்லாருமே அங்கே தான் இருப்போம். காலையில் 9:30 10:00 ஓப்பனிங் செரமனி. ஸோ அன்றைக்கி பொருள் வாங்குற எல்லாருக்குமே கோல்ட் காயின் கிஃப்ட்ஸ் அண்ட் நிறைய எக்ஸைட்டிங்கான ஆஃபர்ஸ்லாம் சித்தப்பா போட்டிருக்காங்க நம்ம தீபக் ஏஜென்சியில். ஸோ இது 2வது ஷாப், இன்னும் பயங்கரமாக ஏகப்பட்ட கிளைகள் வந்து பெரிய லெவலுக்கு போகணும் அப்படின்னு நானும் ப்ரேயர் பண்ணிக்கிறேன். நீங்களும் மறக்காமல் ப்ரேயர் பண்ணுங்க கைஸ். ஸோ உங்களுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாரும் ஏரலில் இருந்தாங்கன்னா மறக்காமல் எப்பவுமே சொல்லுங்கள். செப்டம்பர் 27 நம்ம ஏரலில் மீட் பண்ணுவோம், எல்லோரும் ஃபன் பண்ணுவோம் ஓப்பனிங்கில் வச்சு. ஸோ எஸ், ஏரல் மக்கள் யாராச்சும் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வாங்க, என்ஜாய் பண்ணலாம். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புகிறேன். ஸோ பாப்பா ஷாப்பிங் வ்ளாக் தான் இதோட முடிஞ்சு. அண்ட் என்னென்ன ட்ரெஸ்ஸஸ் அப்படிங்கிறத நான் அடுத்தடுத்த வீடியோஸில் சொல்கிறேன். ஸோ நாளைக்கு வந்து நாங்கள் முக்கியமாக ஒரு இடத்துக்கு போகிறோம். அந்த வ்ளாக் வந்து நீங்கள் நாளைக்கு பார்ப்பீங்க. இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயத்துக்காக இவ்வளோ தூரம் போவோமா அப்படின்னு கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் சொல்லி ஆகணும். ஏன்னா சில விஷயங்கள் வந்து நம்பிக்கை இல்லாமல் தெரியாமல் நம்ம பண்ணிடக்கூடாது. ஸோ அந்த ஒரு விஷயத்துக்காகவே நாங்கள் அவ்வளோ தூரம் நேரில் போகிறோம். அது என்ன விளாக் அப்படிங்கிறது உங்களுக்கு அடுத்தடுத்த விளாக்ஸில் வரும். ஸோ பார்த்து தெரிஞ்சுக்காங்க. நீங்கள் நம்ம பிரைன் ரூல்ஸ் சேனல் ஒரு மெம்பர் ஆகலைன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பண்ண தட்டிட்டு நம்ம பிரைன் ரூல்ஸ் சேனல் நீங்கள் ஒரு மெம்பர் ஆயிருங்க. அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். பை, செஸ்.